சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். ஐயா காலையிலே வந்து முத்துவை பார்த்து மனோஜை திட்டியே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். இவனுக்கும் இவன் பொண்டாட்டிக்கும் இந்த குடும்பத்து மேலே அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து சொல்கிறாரு, இவன் காதில் ஊசி வச்சு குத்துனா நீங்கள் உலக்க வச்சு குத்துறீங்க. அதுக்கு முத்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த பொண்ணை தேடி நானும் தானப்பா போனேன், அவங்க என்னப்பா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. முத்துவோட அப்பா சொல்கிறாரு, இதான் உங்ககிட்ட பெரிய பிரச்சனை, நீ நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அது வெளியில் தெரிய மாட்டேங்குது, அது இந்த அளவுக்கு உன் கோவம் வந்து கண்ணை மறைச்சிருது, நீ எது சொல்கிறதா இருந்தாலும் கேட்குறதா இருந்தாலும் முதல்ல கோவப்படாமல் நிறுத்தி நிதானமாக பேச கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கு முத்துவோட அப்பா தாம் புருஷனை பற்றி எந்த ஒரு பொண்ணுக்கும் தப்பாக பேசினா பிடிக்காது, அதே மாதிரி தான் ரோகிணிக்கு மனோஜை பற்றி பேசுறது பிடிக்கல, கண்டிப்பாக நீ இனிமேட்டு மனோஜை பற்றி தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு முத்து, சரிப்பா இனிமேட்டு இந்த பார்லர் அம்மாவோட வீட்டுக்காரனை பற்றி நான் பேச மாட்டேன், ஆனால் என் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் இருக்கார்ல அவனை பற்றி நான் கேட்பேன், அவன் தப்பு பண்ணால் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முத்துவோட அப்பா முத்துக்கிட்ட, டேய் நான் சொல்கிறத நீ கேட்டு தொலை, நீ அவனை பற்றி எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மனோஜை பார்த்து, மனோஜ் நீ ஒழுங்காக ஒரு வேலையை தேடிக்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ரோகிணியை பார்த்து, ரோகிணி இது மாதிரி நீ எங்கேயுமே இனிமேட்டு சொல்லாமல் போகாதம்மா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டுலாம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கு ரோகிணி, சாரி அங்கிள் இனிமேட்டு கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. விஜயா கிட்ட மனோஜ், சாரிம்மா நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, போய் முதல்ல ரோகிணியை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அமுச்சு வைக்கிறாங்க. உள்ளே போன மனோஜ் நேராக ரோகிணியோட காலில் விழுந்து அழுகிறாரு. ரோகிணியை பார்த்து, கண்டிப்பாக இனிமேட்டு இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அப்போது ரோகிணி கேட்குறாங்க, ஏங்க நான் உங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேனே, ஏன் இது மாதிரி பண்ணீங்க, நீங்கள் இல்லைனா கூட என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சொன்னால் நீ ரொம்ப வருத்தப்படுவேன், அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. இனிமேட்டு எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், இனிமேட்டு போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வீட்டை விட்டு ஒரேடியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கமாக வந்த விஜயாவும் இதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. விஜயா நேராக உள்ளே வந்துட்டு ரோகிணியை பார்த்து, ரோகிணி நீ ரொம்ப வருத்தப்படாத, வேலை இல்லாத விஷயத்தை நான் தான் அவங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி கேட்குறாங்க, நான் உங்களை தானே நம்பியிருந்தேன், நீங்கள் என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, நீ ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்னு தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் உடனே சொல்கிறாரு, நான் தீவிரமாக வேலை தேடி இந்த பிரச்சனையை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் மனோஜ் எழுந்துச்சு இன்டர்வியூக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அங்கே வந்து முத்து, என்னடான்னா தம்பியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரோகிணி, நீங்கள் போகக்குள்ளேயே அவர் மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு முத்துவை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, நான் ஸ்பாயிலும் பண்ணல ஆயிலும் பண்ணல, இவன் நிறையா படிச்சிருக்கேன், அதனால தான் சொன்ன வேலை கிடைக்குது கஷ்டம்னு சொல்லிட்டு. டே அண்ணா உனக்கு வேலை கிடைக்கலாம், நீ ஏதாவது ஷெட்டுக்கு வா, ஒரு 3-4 கார் ஃப்ரீயாக தான் இருக்குது, உனக்கு தான் டிரைவிங் தெரியும்ல, நீ டிரைவிங் ஓட்டு அப்படின்னு சொல்கிறாரு. முத்து சொல்கிறாரு, ஒரு கார் எடுத்து நீ டே அண்ட் நைட் ஓட்டணும்னு வச்சுக்குவேன், நீ மினிமம் 30,000 சம்பாதிக்கலாம், அதுக்கு மேலே உன் டேலண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ரோகிணி உடனே சொல்கிறாங்க, ஆண்டி இவர் இப்படிலாம் பேச வேணாம்னு சொல்லுங்கள், அவருக்கு கார் எடுத்து ஓட்டணும், அவரோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே முத்து, கோழி கடையா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு. அதை நீங்கள் கார் ஓட்டுறீங்க, இவரு ஏன் கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. உடனே மீனா குறுக்கில் வந்து, என் புருஷனுக்கு வேலை இல்லைனா கூட கார் துறைக்கிற வேலைக்கு போனார், ஆனால் அவன் புருஷன் மாதிரி பார்க்கில் படுத்து தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ வேணா பாரு, இவன் உன்னை ஏமாற்ற தான் போகிறான், என்ன பார்க் இல்லைனா பீச்சில் போய் படுத்து தூங்குவான், நீ வேணா கண்டிப்பாக பாரு, இவன் உன்னை ஏமாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து சொல்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் படித்த படிப்புக்கு நல்ல பெரிய போஸ்டிங் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதனால ஏன் வேலைக்கு போகலையா, ஏன் உட்காந்துருந்தான் பார்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு. கேட்குறவன் கேனையாக இருந்தால் கேப்பையில் கேரட் ஜூஸ் வரும்னு சொல்லுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை கேட்டுக்கிட்டே முத்துவோட அப்பா உள்ள வராரு. கேரட் ஜூஸ்ன்னு காதில் வருது, கேரட் ஜூஸ் போட்டு வச்சிருக்கே, போட போறியா அப்படின்னு கேட்குறாரு. விஜயா சொல்கிறாங்க, மனோஜை முத்து கார் ஓட்ட கூப்பிட்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்துவோட அப்பா சொல்கிறாரு, எல்லா வேலையும் நல்ல வேலை தான்மா, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே மனோஜ் அப்பாவோட காலையும் அம்மாவோட காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்டர்வியூக்கு கிளம்புறாரு. எல்லாம் போனதுக்கப்புறம் மீனாவை பார்த்து விஜயா கேட்குறாங்க, நீயும் சேர்ந்து அலட்சியமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் பேசல, உங்கள் பையன் தானே பேசினாரு, உங்கள் பையன் நீங்கள் சொன்னால் கேட்பார்ல, நீங்கள் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா மீனாவை பார்த்து, நீ நாள் முழுக்க கடையில் இருந்தாலும் 1000 ரூபாய் தான் உன்னால் சம்பாதிக்க முடியும், ஆனால் ரோகிணி பார்த்தனா பியூட்டி பார்லரில் 30,000 சம்பாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. மீனா உடனே சொல்கிறாங்க, நான் யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரோகிணி கோவம் வருது, நீ மனோஜை குத்தி காட்டி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, நான் யாரையும் குத்தி காட்டல, நீங்கள் அந்த மாதிரி நினச்சா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா கேட்குறாங்க, ஏய் என்ன வாய் ரொம்ப நீளுது, நீ தானே முத்துக்கு சொல்லி கொடுத்து பேச சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா, இத்தனை வருஷமாக நீங்கள் தான் வளர்த்தீங்க, நீங்கள் சொல்லியே அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, நான் சொன்னால் கேட்க பார்ப்பாரு, சாப்பாடெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன், எனக்கு கடைக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா கிளம்புறாங்க. விஜயாவும் ரோகிணியும் மீனா போகிறத கோவத்தோடு பார்க்குறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.